பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். ஒரு பெரிய பொக்கிஷம் இருக்கு. அந்த சாவி நம்ம கையில இருந்ததுன்னா அதை எப்படி பத்திரமா வச்சிருப்போம் இல்லையா? பாதுகாப்பா வச்சிருப்போம். கவனக்குறைவா அங்க இங்கன்னு சொல்லி என்ன செய்ய மாட்டோம், வைக்க மாட்டோம். நம்முடைய கவனம் அது எங்க இருக்குதோ அந்த இடத்துல இருக்குதான்னு சொல்லி அடிக்கடி சோதனை செய்து என்ன செஞ்சுக்கிடுவோம், பார்த்துக்கொள்வோம். பூலோகத்துல நீங்க எதை கட்டுறீங்களோ அது பரலோகத்துல என்ன செய்யப்படுமா, கட்டப்படும். பூலோகத்திலே கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்துல என்ன செய்யப்படுமா, கட்டவிழ்க்கப்படுமா. இந்த கட்டுகிறதும் கட்டவிழ்க்கிறதுமான இந்த சாவி யார்கிட்ட கொடுத்திருக்காரா, உங்ககிட்ட கொடுத்திருக்கிறாரு. உங்க ஒவ்வொருவர்கிட்டையும் நீங்க கேட்கலாம், இது ஒருவேளை தெரிந்தெடுக்கப்பட்ட தெய்வ பிள்ளைகள்கிட்ட மாத்திரம் கொடுத்திருப்பாரோ, அபிஷேகிக்கப்பட்ட பிள்ளைகள் கிட்ட மாத்திரம் கொடுத்திருப்பாரோ, பெரிய ஊழியக்காரங்க கிட்ட மாத்திரம் கொடுத்திருப்பாரோ அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, ஒவ்வொரு விசுவாசியும் அவரால் அபிஷேகிக்கப்பட்டவர்களே. ஒவ்வொரு விசுவாசியையும் அவர் ஆசாரியராகவும் ராஜாக்களாகவும் அவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். அதுவும் உங்க தாயின் கருவில் நீங்கள் உருவாகும் முன்பதாகவே. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை தனித்தனியாக ஒவ்வொருவர் கையிலும் அவர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட்.